தோழர்களுக்கு வணக்கம். நீங்க பெரியாருக்கு எதிரான ஒரு திட்டமிட்ட தாக்குதல் இங்கே நடைபெற்ற போது, தேர்தல் அரசியல் இருந்த போதும் அண்ணன் திருமா அவர்கள் முதலாளாக ஓடி வந்து பெரியாரின் பக்கம் நின்று பெரியார் இல்லாம விசிக கிடையாது அப்படிங்கறத டிக்ளேர் பண்ணார். அதற்காகவும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை அண்ணன் அவர்கள் இணைய வழியே சந்தித்தார். குறிப்பாக இந்த சங்கி சீமான்லாம் நேரடியாகவே அண்ணன் திருமாவர்களை தாக்கி பல பேட்டிகள் கொடுத்தாதன் தொடர்ச்சியாக. அதே போல அண்ணன் அவர்கள் அடுத்த சில நாட்கள்ல சோழர்களை பற்றி பேசி அதுவும் பெரிய சர்ச்சையாகி அதுக்கு பல நூறு பேர் வீடியோ போட்டு அண்ணன் அவர்களை திட்ட ஆரம்பிச்சானுங்க. நீங்க அதே போல குறிப்பாக உண்மையான தமிழ் தேசியத்தை நாங்கள் தான் பேசுகிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் டெல்லியை எதிர்ப்பதுதான் தமிழ் தேசியம், இந்தியத்தை எதிர்ப்பதுதான் தமிழ் தேசியம், பார்ப்பனியத்தை எதிர்ப்பதுதான் தமிழ் தேசியமே ஒழிய அண்டை மாநிலங்களை எதிர்ப்பது தமிழ் தேசியம் கிடையாது. அது இந்திய உளவுத்துறையினுடைய வழிகாட்டுதலின்படி பேசப்படக்கூடிய ஒரு போலி தமிழ் தேசியம் அப்படிங்கறத சொல்லி உண்மையான தமிழ் தேசியத்தை நாங்கள் நிறுவுகிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் வரக்கூடிய மே 17ஆம் தேதி தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அண்ணன் திருமா அவர்கள் அறிவித்தார். அதற்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை, விமர்சனங்களை அண்ணன் அவர்கள் சந்திச்சிட்டு இருக்கார். எனக்கு தெரிஞ்ச இந்த 3 விடயங்களை பற்றியும் இன்றைக்கு வரைக்கும் வலதுசாரிகள் தொடர்ச்சியாக பேசிட்டு அண்ணன் மீதான தாக்குதலை தொடர்ந்துட்டே இருக்காங்க. இப்படியான சூழலில் நம்ம மட்டும் பேசுறோம், வேற யாரும் நமக்கு குரல் கொடுப்பது கிடையாதுங்கிற சிந்தனையானது எல்லளவும் வந்துவிடக்கூடாது அண்ணன் அவர்களுக்கு. அப்படிங்கிற அடிப்படையில் பக்கபலமாக நாங்கள் இருப்போம். பெரியாருக்கு ஒரு சிக்கல் வந்தபோது எப்படி அண்ணன் திருமா அவர்கள் நின்றாரோ அதே போல திருமா அவர்களுக்கு ஒரு சிக்கல் வரும்போது தார்மீக கடமையோடு, பொறுப்புணர்வோடு, நட்புணர்வோடு, நேசத்தோடு நாங்களும் கூட இருப்போம்.